அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உண்டு. நாங்க பணத்துல ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறோம், அல்லது ஈமானில கூட குறைய தன்மைகளோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனா நம்மட உறவுகள் யாராவது ஒருவர் பாவம் செய்கிற போது அந்த பாவத்தை தடுக்கிறதோ அல்லது சொல்லிக் கொடுக்கிறதோ நமக்கு முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு மனிதர் அன்ன ரஜுலன் அக்கல இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்மாலிஹி, இடது கையால ஒரு மனிதர் சாப்பிடுறார். இடது கையால சாப்பிடுறார். இடது கையால இஸ்லாத்துல சாப்பிடுறது கூடாது, அது ஷைத்தான் தான் சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, தடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒரு மனிதர் இடது கையால சாப்பிடுகிற பாவத்தை செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து ஃபகால சொல்றாங்க, குல் பியமீனிக், உங்களோட வலது கையால நீங்க சாப்பிடுங்க. நாகரிகமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கையால சாப்பிடுங்க வாப்பா அப்படின்னு. அந்த மனிதர் அதெல்லாம் முடியாது, கௌரவத்தோடு பெருமையோடு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை கண்ட போது பணிவா குல் பியமீனிக், உங்களோட வலது கையால நீங்க சாப்பிடுங்கன்றார். அவர் திமிரு வந்து தலைக்கு தலக்கணம் அடிச்சு பெருமத்தனம் வந்து அதெல்லாம் முடியாது. நாங்க ரசூலுல்லாவோடு நேரடியா மோதப்படாது. குர்ஆன் சுன்னா என்று வார போது நாம் அதற்கு மனோ இச்சையை போடக்கூடாது. குர்ஆன் சுன்னா சொல்லப்படுமாக இருந்தால் இவனுகள் எல்லாம் என்ன சொல்றானுகள் அப்படின்னு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாவோடு நம்ம நேரடியா மோதினால் பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு இவர் திமிரோடு தலைக்கணத்தோடு தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய கை இதற்கு பிறகு ஏங்காமலே போகட்டும் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் மரணிக்கிற வரைக்கும் தந்த வலது கையை வாயின் பக்கம் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மனிதர் மாறி போனார்.